ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு டெசர்ட் ரவா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு பேனை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஓரளவுக்கு ஹனி கலருக்கு வர வரைக்கும் நம்ம அதை மெல்ட் பண்ணுவோம். லைக் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. அந்த சுகர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. லைட் கோல்ட் கலர் வந்துடுச்சு. இது லைட்டாக டார்க் கலர் வர வரைக்கும் கிண்டலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஹனி மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. பார்த்திங்களா, இப்போ நல்ல அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி பட்டர் வச்சு கோட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லாட்டா நம்ம நெய் இல்லைன்னா ஆயில் வச்சு கூட கோட் பண்ணலாம். அந்த கோட் பண்ண வெசலில் நான் இப்போ இந்த கேரமலை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுட்டு ஆற விடலாம். நீங்கள் பட்டரை இனிஷியலாகவே கோட் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் நம்ம அதுக்கப்புறம் பண்ண மறந்துடுவோம். அப்புறம் வந்து புட்டிங் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. நம்ம கேரமல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரவை எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 கப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் கூட நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் வந்து ஓரளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. பால் வந்து ஓரளவுக்கு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு முன்னாடி ரவை அளந்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் ரவை. அதையும் நான் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ சுகரும் ரவையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். வந்துட்டு இது நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா குண்டு குண்டாகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரவையை எடுத்துகிட்டு ஓரமாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டா நெக்ஸ்ட்டு நம்ம எக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு எக்கு ஊற்றுறேன். நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப், ஒரு சின்ன 1/2 கப்பில் கர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த எக்கு கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டர் இருந்ததுன்னா பீட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் பீட்டர் இல்லாததுனால நான் ஸ்பூன் வச்சு இதை உங்களுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த ரவையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரவை ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த ஆறின ரவையையும் இந்த எக்கு கூட நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எக்கும் அந்த ரவையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ரவையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த ரவையை மேலே ஊற்றிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி மேலே வந்துட்டு லைட்டாக பேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து ஈக்குவல் லெவலில் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி இந்த புட்டிங்கை இப்போது இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் இட்லி குக்கரில் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். நான் வந்து பிளேட் வைக்கிறேன். பிளேட் வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த புட்டிங்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி குக்கரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 20 to 25 minutes வேகட்டும். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் நம்ம புட்டிங் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் அந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ அந்த புட்டிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரம் பிளேட் எடுத்து அதை அப்படியே தலைக்கெல்லாம் கவுட்டினோன்னா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம யம்மியான ரவா புட்டிங் ரெடி. அந்த கேரமலைஸ் பண்ண சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி இருக்குது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணவே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. நம்ம ரவா புட்டிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you. Bye-bye.